கோத்திரத்திலே என்னுடைய கோத்திரம் மிகவும் சிறிய கோத்திரம், அதிலும் என்னுடைய குடும்பம் ரொம்ப சிறியது. என்னையா ஆண்டவர் ராஜாவா ஏற்படுத்த போறார் அப்படின்னு அவர் கேட்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தரும், ஒன்றும் இல்லாத இடத்திலே எல்லாவற்றை உருவாக்குற கர்த்தரும், ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிற கர்த்தரும் ரொம்ப லீஸ்ட், ரொம்ப கீழே இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் ராஜாவாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதுக்கு முன்னாடி ராஜா இருந்ததில்லை. இதற்கு முன்பாக நியாயாதிபதிகள் தான் அவர்களை அரசாண்டார்கள். ஆனால் ஃபஸ்ட்டு ஆண்டவர் ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். அந்த ஃபஸ்ட்டு ராஜாவை ஆண்டவர் பெரிய கோடீஸ்வரன், ரொம்ப படித்தவங்க, பெரிய கோத்திரம் அப்படியெல்லாம் யோசிக்கல. இருக்கிறதுலையே ரொம்ப லோயஸ்ட் கோத்திரம், அதுலேயும் கீழே இருக்கிற குடும்பத்திலிருந்து ஒருத்தரை எடுத்து கர்த்தர் ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நீங்கள் சிறுமையாக இருக்கலாம், இன்றைக்கி நீங்கள் சிறு கூட்டமாக இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி எல்லாருடைய முன்னாடி என் குடும்பம் தான் ஒன்றும் இல்லை, நான் தான் ஒன்றும் இல்லை, எனக்கு தான் படிப்பில்லை, எனக்கு தான் இந்த மாதிரி திறமைகள் இல்லை, அந்த மாதிரி எல்லாத்தையும் நிற்க வைக்கும்போது, உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நிற்க வைக்கும்போது நீங்கள் லீஸ்டாக இருக்கலாம். எல்லா பிள்ளைகளை நிற்க வைக்கும்போது உங்கள் பிள்ளைங்க ஒருவேளை குறைஞ்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம் உங்கள் மேலே வரப்போகுது. நிச்சயமாய் அவங்க அத்தனை பேருக்கு முன்பாகவும் கர்த்தர் பெரிய சாட்சியாய் நிறுத்துவார். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:30. இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பே அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. ரொம்ப அழகான வசனம். நீங்கள் இன்னொரு டைம் கூட வாசிக்கிறவங்களுக்காக. இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்கிறதற்கு திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, அப்படின்னா ஒருத்தர் வீடு கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அதை முடிக்கிறதுக்கு தன்னால் முடிக்க முடியல அப்படின்னு மற்றவங்க அவமானப்படுத்தாதபடிக்கு அவன் என்ன பண்ணுவான்னா, முன்னாடியே உட்கார்ந்து செல்லும் செலவை, அப்படின்னா எவ்வளவு செலவாகுதுன்றத கணக்கு பார்க்க கடவான் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. அப்போ ஒன்று